பேபி பிரியாணி பண்ணுவோமா? அது என்ன பேபி பிரியாணின்னு தானே யோசிக்கிறீங்க. இது சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக பண்ணுற பிரியாணியில் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான், ஆனால் டேஸ்ட் சும்மா அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுத்துலேயும் பண்ணலாம். ஸோ நீங்கள் எது வேணுமோ அதை பண்ணிக்கோங்க. என் பொண்ணுக்கு இந்த பயர் ஐட்டம்லாம் நிறைய பிடிக்குன்றனால பயர் நிறைய சேர்த்துருக்கேன். வெஜ்ஜீஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இந்த குட்டி உலகில் 1 கப் ரைஸை வந்து 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயத்தை வந்து வாழைக்காய் சீவோல அந்த கட்டையில் சீவினா 5 செகண்டில் சீவி எடுத்துடலாம். நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக ஒரு தயிர் வெங்காயத்துக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான டிப்பு. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சீவி எடுத்துட்டு இப்போ வானலை பற்ற வச்சு அதில் நெய் நிறையா விட்டுக்கிறேன். என் பொண்ணுக்கு நெய் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் நெய் வந்து அதிகமாக விட்டுருக்கேன். இந்த நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை டேரெக்டாக போட்டுருங்க. கரம் மசாலா, அந்த பட்டை, சோம்பு, இலை எதுவுமே வேணாம். டைரெக்டாக வெங்காயத்தை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அதளவு சூப்பராக வதக்கி எடுத்துருங்க. நான் சும்மா ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பெருசாக உரைக்காது. பெரிய பச்சை மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன். உரைக்காது, இருந்தாலும் அது உங்கள் ஆப்ஷன் தான். நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா. தக்காளி இருக்கும்ல, அது எவ்வளோ குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதே போல் தான் புதினா கொத்தமல்லியும் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்கோலில் கட் பண்ணால் கூட ரொம்ப குட்டி குட்டியாக வந்துடும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரே 1 ஸ்பூனு. இதுதான் அந்த சீக்ரெட் மசாலா. உங்களுக்கு இந்த சீக்ரெட் மசாலா எப்படி செய்யணும்னு வேணும்னா வேகமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை வந்து வேகமாக போஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க பட்டாணி, வெஜ்ஜீஸு எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்கிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ 2 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். எதில் அளந்தோமா அரிசி, அதில் 1ன்னா 2 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. வளருது வாய். அப்புறம் வந்து நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ 2 ஸ்பூன் தயிர் மட்டும் விட்டுக்கோங்க. அதை நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். ஏன்னா போட்டிருந்த பச்சை மிளகா கூட ஒரு சில காரை வந்துருச்சுன்னா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த தயிர். கரெக்டாக 2 விசில் தான் வச்சு எடுத்து உதிரியாக சூப்பராக அரிசி வெந்து தரமான பிரியாணி ரெடி. பேபிஸ்க்கு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள்.